ஹாய், இன்றைக்கி டின்னர் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு எண்ணெய் விட்டு வெறும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்தாவை போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கேரட், குடமிளகா, பீன்ஸ், வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் காய்கறி. வேறு ஏதாவது காய்கறிகள் லைக் காலிஃப்ளவர், பட்டாணி அப்படிலாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. ஸோ வாண்லியில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு அது உருகினதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ வதக்கினதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த காய்கறி, நான் கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே போட்டு காய்கறி நல்லா வதக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை, உப்பு எல்லாம். இப்போ வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மைதா மாவு இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். பட் மைதா மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அந்த பாஸ்தாவோட அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அப்படிங்கிறதுக்காக நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பால் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து மைதா மாவு கரையாது அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா பாலில் அதை கொஞ்சம் கரைச்சின்ட்டு அதை பாலாகவும் கொட்டலாம். நான் வந்து தனியாக போட்டு காய்கறியோட ஒரு வதக்கிட்டு பாலை தனியாக கொட்டி நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கு காரத்துக்கு வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். அண்ட் தென் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், எனக்கு வந்து காரம் ரொம்ப வேண்டாம் இந்த ஒயிட் பாஸ்தாவில். அதுக்கப்புறம் வந்து ஆல் பர்பஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆல் பர்பஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆரிகனோ கொஞ்சம். ஸோ இது மூணுமே, ஆல் பர்பஸ், சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் ஆரிகனோ, இது மூணுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய கிடையாது. அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணி நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த பால் நல்லா கொதிக்கணும். ஓரளவு நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து பாஸ்தா ஆட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் நல்லா கொடுத்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். ஸோ இதோ இப்போ நல்லா கொதி வந்துடுது. ஸோ இது கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சமாக. ஏன்னா ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தா கொஞ்சம் எடுத்து உதுத்து வச்சுக்கணும் நம்ம, இல்லைன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை உதுத்து வச்சுட்டுருக்கேன் தனியாக. இந்த பாஸ்தாவை வந்து இந்த பாலில் நல்லா கொடுத்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். கொத்தமல்லி இருந்தால் போட்டுடலாம் லாஸ்ட்டில். நான் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இன்றைக்கி, அதனால் நான் கொத்தமல்லி போடலை. ஸோ பாஸ்தா நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. கொஞ்சம் அந்த பால் கொடுத்துருக்கோம்ல, பால் அந்த மைதா மாவு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் திக்காக வரணும். பட் ரொம்ப திக்காக ஆக்கிட வேண்டாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அப்படியே பிடிச்சின்றும். அதனால் கொஞ்சம் அப்படியே இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே வச்சு சாப்பிட ஆரம்பித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாவே. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுது. அந்த கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த திக்னஸ் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இட்ஸ் ரெடி டு சர்வ். டடா.